ஏன்பா மேக் ஆர் பை டிசிஷனு, அக்செப்டன்ஸ் ஆஃப் நியூ ஆஃபரு, மார்ஜினல் காஸ்டிங் காஸ்ட் ஷீட் ஸ்டேட்மெண்ட் நாளைக்கு எடுக்கிறோம்ப்பா. 2 சின்ன சம்ஸ் தான் அது. இதில் இல்லை, உங்கள் ஸ்டடி மெட்டீரியல் இருக்க நான் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிட்டு நாளைக்கு எடுக்கிறேன். நான் சின்னஸ் தான் அது. ஓகே, முடிஞ்சால் இப்போவே பார்த்துட்றேன், இல்லைன்னா பார்க்கலாம். ஓகே பாருப்பா, வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் எக்ஸாமினேஷன். அவுட் ஆஃப் 10 attempts if you take 7 to 8 times they are raising question upon this aspect. Key factor decisions or limiting factor. Okay, certain set of steps கொடுத்துருக்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணா போதும். ஓகே, நான் டிஸ்கஸ் பண்றது மட்டும் கேட்டுக்கோ. கீ ஃபேக்டர்னா என்னப்பா? முக்கியமான ஒரு ஃபேக்டர். கரெக்டா? முக்கியமான ஒரு ஃபேக்டர். சரி, முக்கியமான ஒரு ஃபேக்டர்ன்றது எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம்? அதோடைய அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். கரெக்டா? அது எப்படி யூஸ் பண்ணுவேன்? பார்த்து யூஸ் பண்ணுவேன். கரெக்டா? அதுதான் உன்னோட ப்ரொடக்ஷனை என்ன பண்ணும்? லிமிட் பண்ணும். அதுதான் உன்னோட ப்ரொடக்ஷன் என்ன பண்ணும்? லிமிட் பண்ணும். தட்ஸ் வை இட் இஸ் நோன் as லிமிட்டிங் ஃபேக்டர். ஓகே, key factor or limiting factor. Decision making part, one product or 2 or more product. அது என்ன நான் வர்றப்ப நான் சொல்றேன், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. key factor பாருங்க. It refers to the most important factor to be considered while deciding the allocation of resources. புரியுதா? It refers to most important factor to be considered while deciding the allocation of resources. மெட்டீரியல் இருக்கு, ஒரு ஸ்கேர்ஸ் மெட்டீரியல் இருக்கு, பார்த்து என்ன பண்ணும்? நீங்க அலோகேட் பண்ணும். அதனால உங்களுடைய டோட்டல் கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கணும்? அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? அதிகமா இருக்கணும். அதனால ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். சரி, இந்த வார்த்தையை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கியா? ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் கேள்விப்பட்டிருக்கியா? ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டது இல்லையா? என்ன அதுக்கு அர்த்தம்னா? கரெக்டான அளவு இல்லை. ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ்னா என்ன? மினிமம் காஸ்ட் மேக்ஸிமம் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. மினிமம் காஸ்ட் மேக்ஸிமம் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. இல்லையா? இருக்கக்கூடிய அவைலபிள் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ்க்கு அதிகமா ப்ராஃபிட் சம்பாதிக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை நான் பண்ணணும். புரியுது என்ன சொல்றேன்றது? தட் இஸ் நோன் as ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். ஓகேவா? let us see how it is. let us see ப்ராடக்ட் A and ப்ராடக்ட் B. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கு? பார்ட்டிசிபேட் பண்ண என்னால உண்மையிலே சத்தியமா முடியல, ரொம்ப டல் ஆயிடுச்சு. 100 150 100 150. and 150. வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருக்கு? 80 and 90. கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 80 20 60. கான்ட்ரிபியூஷன் 20 60. ஹவர்ஸ் பெர் யூனிட். ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் ஆகுது? 2 hours. 2 hours, 12 hours. 12 hours. மேக்ஸிமம் டிமாண்ட் 4000 யூனிட்ஸ், 5000 யூனிட்ஸ். மேக்ஸிமம் டிமாண்டே அவ்வளவுதான் இருக்குது அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஓகே, டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்கு? 65,000 ஹவர்ஸ். இதுக்கு மேல உங்களால கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்படின்னா இந்த 65,000 ஹவர்ஸ் உங்களுக்கு என்னவாயிடும்? லிமிட்டிங் ஃபேக்டர் ஆயிடும். அப்போ இந்த 65,000 ஹவர்ஸை எந்த ப்ராடக்ட் வந்து உனக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதோ அந்த ப்ராடக்ட் நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது என்ன பண்ணணும்? செகண்ட் ப்ராடக்ட் யூட்டிலைஸ் பண்ணணும். அப்போ நான் ரேங்கிங் கொடுக்கணுமா சார்? ரேங்கிங் கொடுக்கணுமா சார்? ஆமா, ரேங்கிங் கொடுக்கணும். அப்போ எதை பேஸ் பண்ணி சார் நான் ரேங்கிங் கொடுக்கறது? புரியுது என்னன்றது? அதுக்கு தான் இப்போ பார்க்க போறோம். புரியுது என்னன்றது? ஷால் ஐ ப்ரொசீட்? எஸ். லீனியர் ப்ரோகிராமிங் மாதிரி. வரேன். என்னது ஸ்கிரீன் ஷேர் கொடுக்கலையா? இல்ல சார், எல்பிபி மாதிரியா சார்? லீனியர் ப்ரோகிராமிங். எஸ், எல்பிபி மாதிரி தான். பட் எல்பிபி இந்த கேஸ்ல யூஸ் பண்ண மாட்டேன். மோர் தேன் 3 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்பிபிக்கு போவேன். ஓகே. எஸ் சார். இதுலயே எல்பிபி யூஸ் பண்ணுவேன். ஆனா உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்டர்வல் இல்ல. ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். என்னது? கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். பாட்டில்நெக் ஆக்டிவிட்டி ஆர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கும். லிமிட்டிங் ஃபேக்டர் இஸ் அதர்வைஸ் known as கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். உங்களுக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் வேரியபிள், ஒரே ஒரு வேரியபிள்னா ரேங்கிங் பண்ணலாம். 2 வேரியபிள்னால அப்படின்னா சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். 3 வேரியபிள்னா 3 ஈக்குவேஷன்ஸ் மெத்தட். மோர் தேன் 3 வேரியபிள்னா நோ டவுட் தட் யூ வில் பி யூசிங் லீனியர் ப்ரோக்ராமிங்.
ஓகேவா? மோர் தேன் 3 கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்பிபிக்கு தான் போக முடியும். பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு கேட்கறது இல்ல, போதும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கீ ஃபேக்டர் இன் திஸ் கேஸ் லேபர் ஹவர்ஸ். யாருப்பா இன் திஸ் கேஸ் லேபர் ஹவர்ஸ்? யாருப்பா இன் திஸ் கேஸ் கீ ஃபேக்டர்? லேபர் ஹவர்ஸ். கால்குலேஷன் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஒரு யூனிட்க்கு எவ்வளோப்பா, ஒரு யூனிட் ப்ராடக்ட் ஏக்கு எவ்வளோப்பா கான்ட்ரிபியூஷன்? 20. பிக்கு எவ்வளோப்பா? 60. முன்னாடி எங்க கால்குலேட் பண்ணலாம். 60. ஓகேவா? சரி, இத பேஸ் பண்ணி சொல்லு. இத பேஸ் பண்ணி போனா நீ யாருக்கு போவ? இத பேஸ் பண்ணி போனா யாருக்கு போவ? பிக்கு போவ. கரெக்டா? ஏன்? கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அதிகமா இருக்கு. நான் என்னங்கறேன்னா அப்படி போகாதங்கறேன். லிமிட்டிங் ஃபேக்டர் இருக்கிறப்ப அப்படி போகாதங்கறேன். அப்ப எப்படி சார் போகுது நீ கேப்ப. கரெக்டா? அதுக்கு தான் பதில் இருக்குதுன்னு நான் சொல்றேன். சரியா? பாரு, ஸ்டெப் நம்பர் 3ல பாரு என்ன போட்டிருக்கிறேன். calculation of contribution per unit of key factor. கரெக்டா? key factor யாரு? hours. per unitனா என்ன? ஒரு ஹவருக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்றது கால்குலேட் பண்ணு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும்? ஒரு ஹவருக்கு கான்ட்ரிபியூஷன் என்னன்றது நீங்க கால்குலேட் பண்ணு. ஓகேவா? கால்குலேட் பண்ணு. சார் ஏஓ பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபாய் சார். ஏஓ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 2 hours. அப்போ ப்ராடக்ட் ஏக்காக வேண்டி நான் பண்ண போனோம்னா 1 மணி நேரத்துக்கு நான் இந்த லேபர் ஹவர்ஸை யூஸ் பண்ணா எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் எடுப்பேன்? 10 rupees எடுப்பேன். எப்ப புரிஞ்சுதா புரியலையாப்பா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுதா? நெக்ஸ்ட் இதே பீக்வா, இதே பீக்வா. ஒரு யூனிட்க்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன்? 60. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ்? 12. அப்போ இதே லேபர் ஹவர்ஸ் பி ப்ராடக்ட் யூஸ் பண்ணனா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு எடுப்பேன் நான்? எவ்வளவு நேரம் எடுப்பேன் நான்? 5. இப்போ சொல்லு, கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஆஃப் கீ ஃபேக்டர் யார் அதிகமா கொடுக்குறாங்க? ப்ராடக்ட் ஏவா ப்ராடக்ட் பியா? ப்ராடக்ட் ஏ. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ப்ராடக்ட் ஏவை ரேங்க் ஃபர்ஸ்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்பேன்? ப்ராடக்ட் ஏ கொடுப்பேன். செகண்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்பேன்? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி முடிஞ்சது போக செகண்ட் ப்ரையாரிட்டி பி கொடுப்பேன். புரியுதா என்னன்றது? சரி, இதனால என்ன அட்வான்டேஜ்? allocation of resources based upon above said ranking என்ன ஆகும் பாரு. மேக்ஸிமம் டிமாண்ட் ப்ராடக்ட் ஏக்கு எவ்வளவு இருக்கு? 4000. சரி, இந்த மேக்ஸிமம் டிமாண்ட் இல்ல அப்படின்னா நீ யாரை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவ? பி. யாரை மட்டும்? ஏன்டா பிய சொல்ற? ஏன்டா பிய சொல்ற? யாரை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ற நீ? ஏ மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவ. எதை யூஸ் பண்ணி? 65,000 ஹவர்ஸை யூஸ் பண்ணி. கரெக்டா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா சார்? ஹவர்ஸ் எனக்கு பிரச்சனையே இல்லை சார், ரிசோர்சஸ் கண்ணா பின்னான்னு அவைலபிளா இருக்கு. அப்போ எனக்கு லிமிட்டிங் ஃபேக்டரே இல்ல. லிமிட்டிங் ஃபேக்டரே இல்ல, அப்போ என்ன பண்ணுவேன்? பி. லிமிட்டிங் ஃபேக்டரே இல்ல, அப்போ என்ன பண்ணுவேன்? பி. லிமிட்டிங் ஃபேக்டர் இருந்தானா தான் லிமிட்டிங் ஃபேக்டர் பெர் யூனிட் கால்குலேட் பண்ணி ரேங்கிங் பண்ணுவேன். நீ புரியுது என்ன சொல்றேன்றது? இப்போ என்ன ஆகும்? இப்ப பாரு, ஏ எவ்வளவு யூனிட்ஸ் மேக்ஸிமம் டிமாண்ட்? ஏ எவ்வளவு டிமாண்ட்? ஒரு யூனிட்க்கு எவ்வளவு மணி நேரம் எடுப்பேன்? 2 மணி நேரம். அப்ப எவ்வளவு ஹவர்ஸ் ஏக்கு போயிடும்? 8000 ஹவர்ஸ். ஓகேவா? அப்போ 65,000 ஹவர்ஸ்ல 8000 ஹவர்ஸ் யாருக்கு அலோகேட் பண்ணிடுவா? ஃபர்ஸ்ட் ஏக்கு. அப்போ பிக்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கும்? 57,000 ஹவர்ஸ். கரெக்டா? சரி, அப்போ ஏ எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவ? 4000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடுவ. பி 57,000 யூனிட் ஹவர்ஸ்ல எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ஒரு யூனிட்க்கு 12 மணி நேரம்னா 57,000 ஹவர்ஸ்ல எவ்வளவு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுவ? 57,000 divided by 12 எவ்வளவு? 4,750 யூனிட்ஸ். ஆனா இது டிமாண்ட் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு டிமாண்ட்? 5,000. புரியுதா? நான் 5,000 ப்ரொடியூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அதுக்கு உண்டான ஹவர்ஸ் நான் யாருக்கு யூஸ் பண்ணிருப்பேன்? ஏக்கு யூஸ் பண்ணிருப்பேன். ஓகே, இப்படி இருக்கிறப்ப என்னோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கும் சார்? 4,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணானா ஏல இருந்து எனக்கு 20 rupees பெர் யூனிட் வரும் சார் கான்ட்ரிபியூஷன். அப்ப ஏல இருந்து கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 80,000. பி ல இருந்து கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 60 into 4750 2,85,000 total comes to 3,65,000. ஏம்பா புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? சரி, நீ இந்த மாதிரி ரேங்கிங் கொடுக்காம நீ சொன்ன மாதிரியே பி படி போனா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? ஓகேவா? பாரு, if allocation is based on contribution per unit, that is
நாட் கன்சிடரிங் த கீ ஃபேக்டர். நீ சொன்ன மாதிரி போனா என்ன ஆகும்? யாரை முதல்ல சூஸ் பண்ணுவேன்? பிஏ. சரி, பிஏ சூஸ் பண்ணு. அப்ப எடுத்த உடனே எல்லா யூனிட்ஸும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவேன்? பிஏ ப்ரொடியூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் டிமாண்ட் பிக்கு எவ்வளோ? 5000. அப்போ ஒரு யூனிட் 12 ஹவர்ஸ்னா 5000 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவேன்? 6000 ஹவர்ஸ். 5000 யூனிட்ஸா ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன். 5000 into 60 எவ்வளவு வருது? 3 lakh கான்ட்ரிபியூஷன் பில இருந்து வந்துருது. மீதி இன்னும் எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கு? 5000 ஹவர்ஸ். இந்த 5000 ஹவர்ஸ்ல யாரை ப்ரொடியூஸ் பண்ணுவேன்? ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அப்போ ஏக்கு எத்தனை மணி நேரம் எடுத்துப்பேன்? 2 மணி நேரம். 5000 ஹவர்ஸ் வச்சு எவ்வளவு யூனிட்ஸ் ஆஃப் ஏ ப்ரொடியூஸ் பண்ணுவேன்? 2500 யூனிட்ஸ் ஆஃப் ஏ ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அப்போ ஒரு யூனிட்க்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வரும்? 20. அவனுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 50,000. அப்போ மொத்த கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வருது? 3,50,000. அந்த கான்ட்ரிபியூஷனை காட்டிலும் இந்த கான்ட்ரிபியூஷன் ஸ்லைட்டா ஹையரா இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றேன், லிமிட்டிங் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா பெட்டர் கோ ஃபார் பேஸ்ட் ஆன் ரேங்கிங் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஆஃப் கீ ஃபேக்டர். புரியுதா? இதுதான் உனக்கு கீ ஃபேக்டர் டிசிஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அன்பார்ச்சுனேட்லி 2 கொஸ்டின்ஸ் இருந்தது, உன்னோட ஸ்டடி மெட்டீரியல் தூக்கிட்டாங்க. பாஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு அட்டெம்ப்ட் வந்துச்சு இல்லையா? இதுக்கு முன்னாடி ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. இது புது மெஷின்ஸ் இப்போ கொடுத்தது. இதுக்கு முன்னாடி ஒரு மெட்டீரியல் இருக்கு. எப்போ? மே 2023 மெட்டீரியல் இருக்கு இல்லையா? அந்த மெட்டீரியல்ல இருக்கும். இதை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும். அந்த கொஸ்டின் வந்து போன சிலபஸ்ல பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10 போன சிலபஸ்ல, இந்த புக்குக்கு இருக்கக்கூடிய முன்னாடி சிலபஸ். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10 பேஜ் நம்பர் 14.35 இருக்கும். ஓகேவா? இருக்கா பாருங்க, இருக்கான்னு பாரு. இதுல இல்ல, பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது எந்த எடிஷன் தெரியல எனக்கு. செப்டம்பர் 2023 பண்ணிருக்கிறாயா? 2022 எடிஷன்ல இருக்கான்னு பாரு. Illustration 10. இருக்கா? அது குரூப்ல போட்டு விட்டுரு. யாருப்பா? ஓகே, சரி, அதுக்கு வரேன் நான். இன்னும் 2 கொஸ்டின் அது கூட சால்வ் பண்ணணும். வரேன். இதுல இருந்து தூக்கி இருக்கான். கம் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. 12க்கு வாப்பா. டுவெல்லுக்கு வந்துட்டியாப்பா? இல்லஸ்ட்ரேஷன் 12க்கு பாருப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 16 இருக்கு, பட் இது உங்களுடைய இல்லஸ்ட்ரேஷன் 12. ஓகே, ஓகேப்பா? எடுப்பா.
X Limited supplies spare parts to an aircraft company called Y Limited. The production capacity of X Limited facilitates production of any one spare part for a particular period of time. என்னப்பா சொல்றாங்க? என்னப்பா சொல்றாங்க? I repeat, X லிமிடெட்ங்கிறது ஸ்பேர் பார்ட் சப்ளை பண்ணக்கூடிய ஏர்கிராஃப்ட் கம்பெனி. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் எக்ஸ் லிமிடெட் ஃபெசிலிட்டேட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி ஒன் ஸ்பேர் பார்ட் ஃபார் ஏ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். அட் எ டைம்ல ப்ரொடியூஸ் பண்ணானா ஒன்று தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஏதாச்சும் ஒன்று தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கரெக்டா? சரி. The following are the cost and other information for the production of two different spare parts called A and B. எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு? ரெண்டு. ஒன்று ஏ, இன்னொன்று பி. ஏ ப்ரொடியூஸ் பண்ணானா பி பண்ண முடியாது, பி ப்ரொடியூஸ் பண்ணா ஏ பண்ண முடியாது. ஓகேவா? இது லிமிட்டிங் ஃபேக்டர் இல்ல. இந்த கொஸ்டின் பேர் வந்து பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி. என்ன ஆக்டிவிட்டி? பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி. தண்ணி இருக்கா பாட்டில்ல? கரெக்டா? கீழே இருக்கக்கூடிய அதே பிரெத் சைஸ் வந்து மேலே இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? தண்ணி மேலே கொட்டிடும். தண்ணி மேலே கொட்டிடும். அப்போ பாட்டில் நெக்கை என்ன பண்ணுவாங்க? கம்மி பண்ணுவாங்க. ரீசன் என்ன? வாட்டர் ஃப்ளோவை கம்மி பண்றதுக்கு. வாட்டர் ஃப்ளோவை கம்மி பண்ற. அப்போ பாட்டில் நெக் ஆக்டிவிட்டினா ப்ரொடக்ஷன்ல ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ப்ரொடக்ஷன் ஃப்ளோவை என்ன பண்ணும்? அது கம்மி பண்ணும், லிமிட் பண்ணும். அது எந்த ஆக்டிவிட்டின்றது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது லிமிட்டிங் ஃபேக்டர் கிடையாது. இட் இஸ் a bottleneck activity. It is also a part of marginal costing. Identification bottleneck activity என்ன? Part of marginal costing. See here. Only one part at a time. Okay, கரெக்டா? என்ன கொடுத்திருக்கான்றது பாரு. பார்ட் ஏ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, ஒரு யூனிட் ஆஃப் பார்ட் ஏ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு கேஜிஸ் யூஸ் பண்ற? அலாய் 1.6 கேஜிஸ். மெஷின் பி, மெஷின் கியூ ரெண்டு மெஷினுமே யூஸ் பண்றேன். ஒரு யூனிட் ஆஃப் பார்ட் ஏ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் ஆஃப் மெஷின் பி யூஸ் பண்றேன்? 0.6. மெஷின் கியூ எவ்வளவு ஹவர்ஸ் யூஸ் பண்றேன்? 0.5. 0.5. பார்ட் பி அப்படியே இரு. டார்கெட் பிரைஸ் எவ்வளவு? டார்கெட் பிரைஸ்னா சேல் பிரைஸ் எவ்வளவு? பார்ட் ஏக்கு 145. 145. 145. Total hours available. Machine P 4000 hours. Machine P 4000 hours. Machine Q 4500 hours. Alloy available is 13,000 kgs at 12.50 per kg. எவ்வளோ kgs available இருக்கு alloy? 13,000 kg. Variable overheads per machine hours. ஒரு மெஷின் ஹவருக்கு மெஷின் P க்கு எவ்வளவு ஓவர்ஹெட் ஆகுது? 80. Q க்கு எவ்வளவு ஓவர்ஹெட் ஆகுது? 100. பார்ட் பி பாரு. அலாய் யூசேஜ் எவ்வளவு? 1.6 kgs per unit. மெஷின் P எவ்வளவு ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவ? 0.25. மெஷின் Q 0.5. டார்கெட் பிரைஸ் 115. 150. Required part number 1. Identify the spare part which will optimize the contribution at the offered price. Okay, identify the spare part which will optimize the contribution at a offered price. It is not your limiting factor. See here, it is your bottleneck activity. சரி, பாரு என்ன பண்ணலான்றது. மெஷின் P எவ்வளவு ஹவர்ஸ் பாருக்கு? 4000 hours. உன்னால இத பாரு, லிமிட்டிங் ஃபேக்டர்ல நீ போயிருந்தானா போன क्वेश्चनல என்ன பார்த்த? ஏவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், பியும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த क्वेश्चनல ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றேன்? ஏதாச்சும் ஒன்னு தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ எந்த ப்ராடக்ட்ல டோட்டல் கான்ட்ரிபியூஷன் அதிகமா வருதோ அந்த ப்ராடக்ட் நீ என்ன பண்ணிட்டு போற. அதனாலதான் என்ன சொல்றேன், லிமிட்டிங் ஃபேக்டர் ரேங்கிங் கொடுக்குற மாதிரி வராது. இதே ரெண்டு ப்ராடக்ட்டுமே உன்னால ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தா வரும். லிமிட்டிங் ஃபேக்டர் எத்தனை இருக்கு? 3 பேர் இருப்பாங்க. மெஷின் P, மெஷின் Q, அலாய். செத்து இருப்பான் இந்த क्वेश्चनக்கு. இந்த क्वेश्चन சிஏ ஃபைனலோட क्वेश्चन ஒன்லி ஒன் பார்ட் அட் எ டைம் கொடுத்ததுனால நீ எஸ்கேப் ஆயிட்ட. இல்லனா 3 ஈக்குவேஷன் மெத்தட் போயிட்டு x + y சால்வ் பண்ணனும், x Z சால்வ் பண்ணனும், அதுக்கு அப்புறம் y கண்டுபிடிக்கணும்.
ஓகே, ஸோ அதனால எஸ்கேப் ஆகிட்டு உங்க இன்ஸ்டியூட் உன் மேல கருணை காமிச்சிருக்கு, அவ்வளவுதான். பாரு பார்ட் ஏ பார்ட் பி பாரு. சரி இப்போ பாரு பார்க்கலாமா, ஏன் லிமிட்டிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுச்சா? ஏன்னா ப்ரொடியூஸ் பண்றதே என்ன பண்ண சொல்றாங்க, ஒன்லி ஒன் பார்ட் அட் a டைம். ஸோ நான் என்ன சொல்றேன், பார்ட் ஏ ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ண போறேன், இல்லைனா பார்ட் பி ப்ரொடியூஸ் பண்ணி அதில் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறேன், அதை ப்ரொடியூஸ் பண்ண போறேன். மெஷின் பி பார், மெஷின் பி எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கு, 4000 ஹவர்ஸ். சரியா, கொஞ்சம் கரெக்டா எனக்கு பதில் சொல்லு, எனக்கு டென்ஷன் பண்ணாத, ஓகேவா? என்னால முடியல உண்மையிலேயே இந்த கொஸ்டின் முடிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட். இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி ஹவர்ஸ் எவ்வளவு மெஷின் பி? 4000 ஹவர்ஸ். சரி, 4000 ஹவர்ஸை யூஸ் பண்ணி பார்ட்டே எவ்வளவு பார்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணுவேன்? ஒரு பார்ட்டே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மெஷின் பிக்கு எவ்வளவு தேவைப்படுது? 0.6 ஹவர்ஸ். ஓகேவா? 4000 ஹவர்ஸை வச்சுட்டு எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம்? 2000. நல்லா போடுடே. மல்டிப்ளிகேஷன் தானே பண்ணேன், அதுதான் அதான் வரேன். இங்க பாரு, நீ பண்ற மாதிரி பண்ணானா எதுவுமே கேன்சல் ஆகுறது இல்ல, அனாமத்தா தான் வரும். அந்த 2000க்கு பேரே கிடையாது. இங்க பாரு என்ன வருது, ஹவர்ஸ் மல்டிப்ளைட் பை மல்டிப்ளிகேஷன் பண்ணா அதுவா தான் வரும். அப்ப என்ன பண்ணணும், ஹவர்ஸ் டிவைடட் பை ஹவர்ஸ் பெர் யூனிட்னு போடு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஹவர்ஸ் இன்டு யூனிட் டிவைடட் பை ஹவர்ஸ் இருக்கும், கேன்சல் அவுட் ஆகும். அப்ப என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணு, 4000 டிவைடட் பை 0.6. அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்? 6667,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். கரெக்டா? அதே மாதிரியே மெஷின் பி வச்சு மெஷின் கியூவை வச்சு பாரு, எவ்வளவு யூனிட்ஸ் ஆஃப் பார்ட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவேன்? சார் மெஷின் கியூ வந்து 4500 இருக்கு, ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 0.5 ஹவர்ஸ் ஆகுது. அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்? 9000 யூனிட்ஸ். கரெக்டா? அல்லா எவ்வளவு இருக்கு? 13000 கேஜிஸ் இருக்கு. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 1.6 கேஜிஸ் ஆகுது. ஓகேவா? அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்? 8125. புரியுதா? எப்பவுமே ஞாபகத்துக்கு வச்சுக்கோ, இந்த மெத்தடை யூஸ் பண்ணு. கரெக்டா? எப்பவுமே இது கை கொடுக்கும். இதே அல்லாய்க்கும் வரும். என்ன வரும்? கேஜிஸ் டிவைடட் பை கேஜிஸ் பெர் யூனிட். அப்போ உல்டா ஆகிறப்ப கேஜிஸ் கேன்சல் ஆகும், அவுட்கம் என்ன வரும்? யூனிட்ஸ் வரும், அவுட்புட் வந்துடும். ஏன் நான் சொல்றது புரியுதா? மார்ஜினல் காஸ்டிங் சம்ல யார் இன்புட் யார் அவுட்புட்ன்றது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலன்னா அவ்வளவுதான். ஓகேவா? இங்க எல்லாம் மண்டை ஆட்டுவீங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். கொடுக்குறேன் பாரு. டன். எஸ் எஸ், எனக்கு இப்ப ஐடென்டிஃபை பண்ணு, மெஷின் பி வச்சு பார்ட்டி எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணலாம்? மெஷின் பி ஓட ஹவர்ஸ் வச்சு பார்ட்டி எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணலாம்? 6667. மெஷின் கியூ வச்சு 9000, அல்லாய் வச்சு 8125. கரெக்டா யோசிச்சுட்டு பதில் சொல்லு. எனக்கு மேக்ஸிமம் யூனிட்ஸ் பார்ட் ஏ எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணலாம்? மேக்ஸிமம் யூனிட்ஸ் பார்ட் ஏ எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணலாம்? 9000 சொல்றவங்க கையை தூக்கு. மேக்ஸிமம் யூனிட்ஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணலாம்? 6667. சரி, சொல்லிட்டியா? இப்போ சொல்லு, ஏன் 6667 சூஸ் பண்ண? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. பார்ட் ஏ மெஷின் கியூ இல்லாம உன்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முடியுமா முடியாதா? முடியாது. அல்லா இல்லாம ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முடியாது. மெஷின் பி இல்லாம ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ மெஷின் பி மேக்ஸிமம் எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒத்துழைக்குது? 6667. மெஷின் கியூனால 6667 ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? முடியும். 9000 யூனிட்ஸே ப்ரொடியூஸ் பண்ணலாம் சார். அல்லா எவ்வளவு இருக்கா? இருக்கு. அல்லாய் வச்சு 8000 யூனிட்ஸே ப்ரொடியூஸ் பண்ணலாம் சார். அப்போ பிய வச்சு என்னால மேக்ஸிமம் எவ்வளவுதான் பண்ண முடியும்? 6667. அப்போ சொல்லு, யார் இங்க பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி? பியா கியூவா அலாயா?
பியா கியூவா அலையா? P. பி. இல்லைன்னா என்ன P. பண்ணிருப்ப நீ? அதிகமா 9,000 8,000 பண்ணிருப்ப. உன்னை கழுத்தை புடிச்சு நெருக்கிட்டு இருக்கிறது யாரு? நானு. P. கரெக்டா? உன்னை கழுத்தை புடிச்சு நெருக்கிட்டு இருக்கிறது யாரு? மெஷின் பி. கரெக்டாப்பா? எஸ். அதனால மேக்சிமம் ப்ரொடக்ஷன்ன்றது போட்டது கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? கரெக்ட். கரெக்டா? இதே Yes. கொஸ்டின்ல வந்து மெஷின் கியூ தேவையில்லை, அல்லாய் தேவையில்லைன்னா என்ன பண்ணி, சாரி மெஷின் பி தேவையில்லை, மெஷின் கியூ வச்சே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ மிஷின் அப்போ கியூ 8,125 யார் சிக்குவாங்க மறுபடியும்? அல்லாய் Alloy அல்லாய் not வில் பி யுவர் பாட்டில் நெக். maximum consumption. பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி. இல்லைன்னா என்னன்னு சொன்னா லிமிட்டிங் ஃபேக்டர். அகைன் சி லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து நான் ஏன் இங்க வேற எதுவும் சொல்லனா, இது லிமிட்டிங் ஃபேக்டர் கொஸ்டின் தான். ஆனா உனக்கு என்னன்னா நான் ரேங்கிங் கொடுக்கல, அவ்வளவுதான். ரேங்கிங் கொடுக்கணுன்ற அவசியம் வரல. இதுவே கீ ஃபேக்டர் கொஸ்டின்ஸ் தான் இது. புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்தது பார்ட் பி பாரு. பார்ட் பி கால்குலேட் பண்ணலாமா? எவ்வளவு இருக்கு மெஷின் ஹவர்ஸ்? பிக்கு 4,000. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் தேவைப்படும்? 0.25. அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவ? 16,000 யூனிட்ஸ். 6,000. மெஷின் கியூ வச்சு, மெஷின் கியூ எவ்வளவு இருக்கு? 4,500. ஒரு யூனிட் வச்சு எவ்வளவு ஒரு யூனிட்டை எவ்வளவு ஹவர்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணுவ? 0.55. அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருப்ப? 8181. அல்லாய் 13,000 kgs divided by 1.6 எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவ? 8125. சொல்லு. இப்போ பார்ட் பி மூணுமே எனக்கு தேவை. கரெக்டா? மூணுத்திலயுமே பாஸ் ஆகக்கூடிய யூனிட்ஸ் எவ்வளவு? 8125. அப்ப யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதீங்க? அலாய். Alloy. புரியுதா? பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி என்ன தெரிஞ்சுச்சா இப்போ? சரி, இப்ப கால்குலேட் பண்ணலாமா? பண்ணலாமான்னு பாருடா. இப்ப பாரு சார், நான் பார்ட்டே ப்ரொடியூஸ் பண்ண போனானா மேக்ஸிமம் எவ்வளவு யூனிட்ஸ் என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? 6,667. பி ப்ரொடியூஸ் பண்ண போனா 8125. சரி, இப்போ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் கால்குலேட் பண்ணு. பார்ட் ஏக்கு எவ்வளவு செல்லிங் பிரைஸ்? 145. டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளவு தேவைப்படுது? ஒரு கேஜிக்கு 12.5 சார். 1.6 கேஜி வேணும் சார் எனக்கு. அப்ப எவ்வளவு வருது? 20 rupees வருது. 1.6 into 12.5. கரெக்டா? அடுத்தது மெஷின் பி. ஒரு மணி நேரத்துக்கு 80 ரூபாய் சார். ஆனா நான் பார்ட் ஏக்காக வேண்டி மெஷின் யூஸ் பண்றது எவ்வளவு மணி நேரம்? 0.6 hours. அப்ப எவ்வளவு வரும்? 48 rupees. மெஷின் கியூ எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்றேன்? ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாய் சார். நான் யூஸ் பண்றது அரை மணி நேரம் தான். எவ்வளோ? 50. கரெக்டா? அப்ப என்ன ஆகுது சார் எனக்கு கான்ட்ரிபியூஷன்? வேரியபிள் காஸ்ட் வந்து 118 வரும். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எவ்வளோ? டோட்டல் கான்ட்ரிபியூஷன் இல்ல, கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எவ்வளோ? 27. இது வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். ஓகே, இந்த சைடு வா. பார்ட் பிக்கு எவ்வளவு வருது? செல்லிங் பிரைஸ் 115. அல்லாய் காஸ்ட் வந்து 20. மெஷின் பி உடைய காஸ்ட் எவ்வளோ? 0.25 into 80 எவ்வளோ? 20. மெஷின் கியூ உடைய காஸ்ட் எவ்வளோ? 100 into 0.55 எவ்வளவு வருது? 55. அப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 95. அப்போ 115 இருந்து 95 போச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எவ்வளவு வருது? 20. ஓகேவா? இப்போ பார்ட் ஏ ப்ரொடியூஸ் பண்ணானா 667,000 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வருது? 1,80,000. பி ப்ரொடியூஸ் பண்ணானா 1,62,500 வரும். யாரை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு முடிவு எடுப்பேன்? பார்ட் ஏ. Solution to answer 1 is completed. Solution to question 1 is completed. What is the second question? If Y limited reduces the target price by 10%, okay va, and offer 60 per hour of unutilized machine hour, calculate the total contribution from the spare part identified above. First question la எந்த spare part identify பண்ணிருப்ப? part A வா part B ஆ? part A வ choose பண்ணிருப்ப. ஆமாவா? ஏண்டா அதான்டா ஹையர் கான்ட்ரிபியூஷன் வருது. part 1 ஓட சொல்யூஷன் என்ன? part A. சரி, part A வ எடுத்துக்கோ. இப்போ சூஸ் பண்ணிட்ட. என்ன சொல்றேன்? இப்போ கண்டிஷன் முதல்ல இருந்து படி. செல்லிங் பிரைஸ் வந்து 10% கம்மி பண்றாங்கறான்.
செல்லிங் பிரைஸ் 10% கம்மி பண்ணிக்கோ. இங்க பாரு எவ்வளவு கம்மி பண்ற, செல்லிங் பிரைஸ் 10% போச்சுன்னா எவ்வளவு இருக்கும், 130.5. செல்லிங் பிரைஸ் குறைஞ்சிச்சுன்னா வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகாது, சேஞ்ச் ஆகாது. செல்லிங் பிரைஸ் குறையிறது உன்னோட ப்ராஃபிட் மார்ஜின்ல கூட குறைச்சிக்கலாம். அதுக்கு வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் சேஞ்ச் ஆகணும்ன்ற ரூல் இருக்கா? இல்ல. கரெக்டா? புரியுது என்ன சொல்றது? வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா பெர் யூனிட் சேஞ்ச் ஆச்சுன்னா செல்லிங் பிரைஸ் ஏறுமா, உன்னோட ப்ராஃபிட் மார்ஜின்ல நீ குறைச்சிக்கலாம். அதுக்கும் ரூல் கிடையாது, மேண்டேட் கிடையாது. ஓகேவா? அதனால இங்க என்ன ஆகல, வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகல. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். செல்லிங் பிரைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாது. வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகுமா? வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகுமா? ஆகும். அதுதான்டா வேரியபிள் காஸ்டோடைய கிராமர். அதுதான் வேரியபிள் காஸ்டோடைய கிராமர். வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா டோட்டல் சேல்ஸ் சேஞ்ச் ஆகுமா? ஆகும், ஆகும். வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா செல்லிங் பிரைஸ் சேஞ்ச் ஆகணும்னு ரூல் இருக்கா? இல்ல. அதான் நானும் சொல்றேன். இது வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா பிக்ஸ்ட் காஸ்ட் பெர் யூனிட் சேஞ்ச் ஆகுமா? ஆகுமா? ஆகும், ஆகும். பிக்ஸ்ட் காஸ்ட் பெர் யூனிட், டோட்டல் பிக்ஸ்ட் காஸ்ட் இல்ல, டோட்டல் பிக்ஸ்ட் காஸ்ட் சேம் தான். பிக்ஸ்ட் காஸ்ட் பெர் யூனிட் என்னவாகும், சேஞ்ச் ஆகும், ஆகும். கிராமர் அதான். ஓகே, எல்லாமே வேரியபிள் தான். நீ என்னன்னா எல்லாமே கான்ஸ்டன்ட்னு படிச்சிட்டு இருக்கிற. அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டான் ஐன்ஸ்டீன், என்னது, nothing in this world is said to be fixed, everything happens to be variable. That's why general theory of relativity has come into play. கரெக்டா? நமக்கு ஒன்றும் தெரியறது இல்ல. சரி, 130.50 minus 118 இந்த வேரியபிள் காஸ்ட் ஆல்ரெடி அங்க ஐடென்டிஃபை பண்ணதுதான். டேய் தம்பி, ஓகே, எவ்வளோ, 118. கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எவ்வளோ வருது, 12.5. 12.5. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றேன், 6667 யூனிட்ஸ். ஸோ இதுல இருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, 83,337. வெயிட் பண்ண, வெயிட் பண்ண. 10% கம்மி பண்ணிக்கோ. பக்கத்துல இன்னொரு ஆஃபர் கொடுக்குறான் கொஸ்டின்ல. என்ன? அன்யூட்டிலைஸ்டு மெஷின் ஹவருக்கு 60 rupees தராங்கிறான். சரியா? என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ற நீ? ஏ. ப்ராடக்ட் ஏ ப்ரொடியூஸ் பண்றப்ப யார் ஃபுல்லி ஆக்குபைடா இருப்பா, எந்த மெஷின்? பி. கேக்குற கேள்விக்கு நீ என்னடா பேஜை திருப்பிட்டு இருக்கிற, நான் இங்க காமிச்சிட்டு இருக்கிறேன். ப்ராடக்ட் ஏ ப்ரொடியூஸ் பண்ற, பார்ட் ஏ ப்ரொடியூஸ் பண்றப்ப, பார்ட் ஏ ப்ரொடியூஸ் பண்றப்ப எந்த மெஷின் ஃபுல்லி ஆக்குபைடா இருப்பாங்க? பி. எந்த மெஷின்? பி ஃபுல்லி ஆக்குபைடா இருப்பாங்க. யார் ஃப்ரீ ஆகுறாங்க, யார் ஃப்ரீ ஆகுறாங்க? Q. டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் எவ்வளவு யூனிட்ஸ் கெபாசிட்டி ஃப்ரீயா இருப்பாங்க? 9000 minus 666 எவ்வளோ, 2333 யூனிட்ஸ் கெபாசிட்டி ஃப்ரீயா இருக்கும். இது எனக்கு ஹவர்ஸ்ல சொல்லு, இது எனக்கு ஹவர்ஸ்ல சொல்லு. மெஷின் Q ஏக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு பாரு, 0.5 ஹவர்ஸ். கரெக்டா? 0.5. இப்போ டிவைட் பண்ண, இப்போ டிவைட் பண்ண. உன் கையில என்ன இருக்கு, உன் கையில என்ன இருக்கு, 2333 யூனிட்ஸ் இருக்கு. கரெக்டா? யூனிட்ஸ் டிவைடட் பை ஹவர்ஸ் பெர் யூனிட்ஸ் போட்டானா என்ன ஆகும், யூனிட்ஸ் இன்டு யூனிட்ஸ் டிவைடட் பை ஹவர்னு இருக்கும். அப்ப எதுவுமே கேன்சல் ஆகாது. கரெக்டா? அப்போ என்ன பண்ணக்கூடாது, டிவைட் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். அப்போ பண்ணு, 1166.5 யூனிட்ஸ் இன்டு ஹவர்ஸ் டிவைடட் பை யூனிட் என்ன ஆகும், யூனிட் யூனிட் கேன்சல் ஆகும். அப்ப என்ன, மல்டிப்ளை பண்ணு. என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். 2333 இன்டு 0.5 அப்ப எவ்வளவு வரும், 1667.66.67 ஹவர்ஸ். கரெக்டா? கரெக்டா? இவ்வளவு ஹவர்ஸ் என்னவா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். தலா ஒவ்வொரு ஹவருக்கும் எவ்வளவு கொடுக்குறாங்கிறான், 60 ரூபாய். மல்டிப்ளை பண்ணு, 69,990 69,990 rupees வந்து நமக்கு என்ன கொடுப்பான், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டா கொடுப்பான். ஓகேவா? சரி, ஏல இருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, 83,337.
அவன் இனாமா கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வருது 69,990. ரெண்டுமே சேர்த்தா டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வருது 1,53,337. சொல்லு, நீ எதுவுமே கொடுக்க வேணாம், எனக்கு சேல்ஸ் பிரைஸ் கரெக்டா கொடுன்னு கேட்பியா, இல்லைன்னா பரவாயில்ல சாமி நீ வந்து 10% கம்மி பண்ணிக்கோ, எனக்கு வந்து அன்யூட்டிலைஸ்ட் கெப்பாசிட்டி 60 rupees கொடுன்னு கேட்பியா? ஆடி சேல் மாதிரி போய் சிக்கிக்காது. கரெக்டா? ஆடி சேல் மாதிரி போய் சிக்கிக்காது. புரியுதா புரியலையா? 2-3 வாட்டி கேட்டிருக்கிறேன் இதே கொஸ்டின். ஒர்க்கிங்ஸ் கொடுத்துட்டேன். டன். குரூப்ல போட்டியாப்பா அந்த கொஸ்டின்? ஏப்பா அந்த கொஸ்டின் எடுப்பா, போன்ல கொஸ்டின் எடுப்பா. உனக்கு நான் இங்க பாருப்பா, பாருப்பா என் வாட்ஸ்அப் இங்க தானே பாருக்கு, எனக்கு பர்சனல்ன்றதே இல்லப்பா. தெரியுதாப்பா? என்னப்பா சொல்றாங்க? லிமிட்டிங் ஃபேக்டர் பார்ப்போம். சரியா? இந்த கொஸ்டினை முடிச்சுட்டு நான் விட்டுறேன். நான் என்னாலே முடியல. லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கொஞ்சம் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி. இந்த எடிஷன் என்ன இருக்கோ அதோடைய கொஸ்டின்ஸ் அனுப்பி கொடுத்துரு. ஓகே, அடிஷனல் கொஸ்டின் உன்னோட புக்கில் இல்லாமல் என்ன அதில் இருக்கோ அது சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுலேருந்து கேள்வி கேட்டாலும் கேட்டோம். ஏன்னா உன்னோட ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்கல, அதில் இருக்குது அப்படின்னா எக்ஸாக்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி கேட்பான் எக்ஸாமில். ஓகேவா? தயவு செய்து அதில் இருக்கிறது என்னன்னு பார்த்துக்க. அந்த எடிஷன் என்னன்னு அனுப்பி கொடுத்துரு. பாஸ்ட் ஆர்டிபி எம்டிபிஸ் எல்லாம் இருக்கும், அது அப்படியே குரூப்பில் போட்டு விட்டுரு. பிடிஎஃப் பாரு. மூன் லிமிடெட் என்னப்பா பண்ணுறான்? மூன் லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்ணுறான். என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறான்? XYZ ன்னு சொல்லக்கூடிய 3 ப்ராடக்ட் and has decided to analyze its production mix in respect of 3 products called XYZ. You have the following information. Direct material XYZ க்கு per unit எவ்வளவு செலவாகுது? 160, 120, 80. Variable overheads எவ்வளவு ஆகுது? 80, 20, 12. சரி. டிபார்ட்மெண்ட்ஸ் எத்தனை டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்றீங்க? டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி, டைரக்ட் லேபர். ஓகேவா? ஒரு மணி நேரத்துக்கு டிபார்ட்மெண்ட் ஏ உடைய லேபருக்கு எவ்வளவு செலவாகுது? 4. டிபார்ட்மெண்ட் பிக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு செலவாகுது? 8. ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ்? 6 hours. எது ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் உடைய ஹவர்ஸ்? ஏ உடைய ஹவர்ஸ். டிபார்ட்மெண்ட் பி உடைய ஹவர்ஸ் எவ்வளவு ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவேன்? 6 ஹவர்ஸ் பெர் யூனிட். ஒய்க்கு சரியா? என்னது ப்ராடக்ட் ஒய்க்கு எவ்வளவு ஹவர்ஸ் பா யூஸ் பண்ணுவ? டிபார்ட்மெண்ட் ஏ 10 hours, டிபார்ட்மெண்ட் பி 15 hours, Z 5, 11. Next, from the current budget, further details are as below. Annual production at present. Annual production at present. இப்போ எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? 10,000 units of X, 12,000 units of Y, 20,000 units of Z. அது அப்படியே நிப்பாட்டிக்கோ. அந்த பேராகிராஃப் கீழே கொடுத்துருக்கிறான் பாரு. There is a constraint on supply of labor in department A and its manpower cannot be increased beyond its personal level. என்னப்பா சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்க? என்னது? டிபார்ட்மெண்ட் ஏ உடைய லேபரை வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் லெவலை காட்டிலும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போ மற்றவங்க 2 பேர் என்ன பண்ணலாம்? நீ மற்றவங்களை என்ன பண்ணலாம்? டிபார்ட்மெண்ட் பியோட என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறோம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கல. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யாருக்கு மட்டும் கொடுக்குறாங்க? அப்போ ரெஸ்ட்ரிக்டட் ரிசோர்ஸஸை என்னன்னு சொல்லலாம்? லிமிடெட் ஃபேக்டர்னு சொல்லலாம். லிமிடெட் ஃபேக்டர்னா என்னன்னு சொல்லலாம்? கீ ஃபேக்டர்னு சொல்லலாம். இப்போ என்ன பண்ணணும்? நான் இதை ஆப்டிமமா யூஸ் பண்ணணும்.
அதனால எனக்கு கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும், டோட்டல் கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும். இப்போ இந்த கேஸ்க்கு என்ன வரும் உனக்கு, இந்த கேஸ்க்கு என்ன வரும் எனக்கு, ரேங்கிங் ப்ரொவைட் பண்ணும் லிமிட்டிங் ஃபேக்டரை பேஸ் பண்ணி. ஏன்பா நான் சொல்றது புரியுதா? இங்க 3 யூனிட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணலாம் உனக்கு. போன கொஸ்டின்ல என்ன சொன்னேன், ஒரு யூனிட் தான். இந்த கேஸ்ல என்ன, 3 யூனிட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணலாம். யாருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்கிங் கொடுப்ப, கரெக்டா சொல்லு, கரெக்டா சொல்லு. கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஆஃப் கீ ஃபேக்டர். இங்க கீ ஃபேக்டர் யாரு, டிபார்ட்மெண்ட் ஏ. அப்ப எப்படி சொல்லலாம் சார், டிபார்ட்மெண்ட் ஏ உடைய லேபர் ஹவர் ஒரு ஹவருக்கு எந்த ப்ராடக்ட் கான்ட்ரிபியூஷன் அதிகமா கொடுக்குதோ அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ரேங்கிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், முதல்ல அவனை சூஸ் பண்ணுவேன். புரியுதா? தட் மீன்ஸ் கான்ட்ரிபியூஷன் பெர் லேபர் ஹவர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஏ will be calculated. Which product is giving more contribution, the preference will be given for them. ஏம்பா புரியுதா, புரியுதா புரியல? சரி, அதுக்கு முதல்ல எவ்வளவு லேபர் ஹவர்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஆமாவா? எவ்வளவு லேபர் ஹவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்கானா கொடுக்கலையா, கொடுத்துருக்கானா கொடுக்கலையா, கொடுக்கல. ஹிண்ட் கொடுத்துருக்கானா, ஹிண்ட் கொடுத்துருக்கானா, என்ன ஹிண்ட், பிரசன்ட் லெவல்ல காட்டிலும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆமாவா? அப்போ பிரசன்ட் லெவல் எவ்வளோ, மல்டிப்ளை பண்ணு, டிபார்ட்மெண்ட் ஏ எடு. சார் ஒரு யூனிட்க்கு 6 ஹவர்ஸ்னா 10,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ, 60,000 பிளஸ் ஒரு யூனிட் வைக்கு 10 மணி நேரம்னா 12,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ, 1,20,000. 1,20,000 பிளஸ் 60,000 1,80,000. ஓகேவா? ஜெட்டுக்கு எவ்வளோ, ஒரு யூனிட் 5 ஹவர்ஸ்னா 20,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ வரும், 1 lakh. அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு, 2,80,000. ஏன்பா இது வரைக்கும் யாருக்காச்சும் சந்தேகம் இருந்தா சொல்லுப்பா, இது வரைக்கும் யாராச்சும் சந்தேகம் இருந்தா சொல்லுப்பா. போலாமா? 70% சொல்யூஷன் கம்ப்ளீட்டட். எப்படி ரீட் பண்ணும் பார் கொஸ்டின், எவ்வளவு பொறுமையா ரீட் பண்ணும். 90% நம்புறது இல்லையோ நிறைய ஸ்டூடெண்ட் 60+ 70+ ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே காஸ்டிங் கொஸ்டினா பொறுமையா ரீட் பண்ற ஆளுங்க. அதுக்குன்னு டைம் ஸ்பேஸ் கொடு, அதுகிட்ட என்ன அது என்ன சொல்ல வருதுன்னு கேளு. புரியுதா? நெக்ஸ்ட் எஸ்டிமேட்டட் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, 312, 400, 240. எவ்வளோ இப்போ எஸ்டிமேட் பண்றாங்க, 12,000, 16,000, 24,000 யூனிட்ஸ் இப்போ எஸ்டிமேட் பண்றாங்க. சரி, இப்போ பாரு, இப்போ சொல்யூஷன் பாரு. இதை கால்குலேட் பண்ணிட்டோமா? ஓகேவா? போலாமா? லிமிட்டிங் ஃபேக்டர் இஸ் செட் டு பி டிபார்ட்மெண்ட் ஏ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னப்பா லிமிட்டிங் ஃபேக்டர்ல, லிமிட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சிட்டேனா, யாரு, டிபார்ட்மெண்ட் ஏ உடைய லேபர் ஹவர்ஸ். செகண்ட் ஸ்டெப் என்ன, கால்குலேஷன் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட். தேர்ட் ஸ்டெப் தான் என்ன பண்ணுவேன், பெர் யூனிட் ஆஃப் கீ ஃபேக்டரை கால்குலேட் பண்ணி ரேங்க் பண்ணுவேன். சரி, கால்குலேட் பண்ணு. செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் எக்ஸுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 312, 400, 240. போன்ல பாரு, போன்ல பாரு, இப்போ போன்ல பாத்துக்கோ. இருக்கா? டைரக்ட் மெட்டீரியல் எக்ஸுக்கு எவ்வளவு செலவாகுது, 160. கரெக்டா? வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு செலவாகுது, 8 rupees. கரெக்டா? 8 rupees பெர் யூனிட்னே கொடுத்துட்டானா? எஸ். டைரக்ட் லேபர் எவ்வளவு கொடுத்துருக்கான், அப்படி கொடுக்கல. கரெக்டா? ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 6 மணி நேரம் சார். கரெக்டா?
ஒரு மணி நேரத்துக்கு 4 ரூபாய் சார். அப்போ டோட்டல் எவ்வளவு செலவாகுது? 24 rupees. Similarly, come for department B. சார் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுது? 6 hours. ஒரு யூனிட் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு செலவாகுது? 8 rupees. அப்போ ஒரு யூனிட்க்கு எவ்வளவு செலவாச்சு? 48. ஏன்பா புரிஞ்சுதாப்பா? போலாமாப்பா? அப்போ டிபார்ட்மெண்ட் எக்ஸுக்கு என்னப்பா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வருது? 72. சாரி, ப்ராடக்ட் எக்ஸுக்கு. ப்ராடக்ட் ஒய்க்கு என்னப்பா வருது? 120 20 சேம் கால்குலேஷன். 40 and 120 மைனஸ் பண்ண என்ன வரும்? 100. ஜெட்டுக்கு எவ்வளவு வருது? 40. சேம் கால்குலேஷன், வேற எதுவும் இல்லை. ஓகே, இப்போ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எடுத்துட்டோம். ஆனா எனக்கு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் மேல போகணுமா இல்லைன்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஆஃப் கீ ஃபேக்டர் மேல போகணுமா? கீ ஃபேக்டர் யாரு? டிபார்ட்மெண்ட் ஏ. டிபார்ட்மெண்ட் ஏ உடைய லேபர் எத்தனை ஆச்சுன்னு பாரு சார். ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றது கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு சார் வருது? 72 100 40. டிபார்ட்மெண்ட் ஏ ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் தேவைப்படுது? 6 hours. கரெக்டா? ஒய் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் தேவைப்படுது? 10 hours. Z எவ்வளவு தேவைப்படுது? 5 hours. ஓகேவா? அப்போ டிவைடட் பை 6 10 5 பண்ணானா என்ன கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஆஃப் டைரக்ட் லேபர் ஹவர் வில் பி. டிபார்ட்மெண்ட் டைரக்ட் லேபர் ஹவர் வில் பி. பெருசுப்பா யூனிட். கான்ட்ரிபியூஷன் நிப்பாட்டு. பெர் யாருக்கு? பெர் யூனிட் ஆஃப் யாருடைய யூனிட் ஆஃப்? டைரக்ட் லேபர் ஹவர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஏ. அப்போ எவ்வளவு வருது? ஒரு மணி நேரத்துக்கு 12 ரூபாய் கான்ட்ரிபியூஷன் எடுத்து கொடுக்குது. இவங்க 10 rupee கான்ட்ரிபியூஷன், இவங்களுக்கு 8 rupees கான்ட்ரிபியூஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யார் கொடுப்பனி? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யார் கொடுப்பனி? எக்ஸுக்கு. செகண்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? ஒய்க்கு. தேர்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? இசட்டுக்கு. ஏமா புரிஞ்சது என்னன்ட்டு? இதுதான் ஒரிஜினல் கீ ஃபேக்டர் டிசிஷன் கொஸ்டின். ஓகேவா? இது கேட்கிற ரேஞ்ச் வந்து பார்த்தனா 8 to 10 மார்க். உனக்கு 5 14 மார்க்ஸா? 5 14 மார்க். கரெக்டா? 6 கொஸ்டின் வரும், 5 எழுதணும். கரெக்டா? ஒரு 8 மார்க் வரும். ஒரு 8 மார்க். ஓகே, இப்போ என்ன பண்ணுவீங்க? முதல்ல யாருக்கு அலோகேட் பண்ணுவீங்க ரிசோர்சஸ்? ஏக்கு. ஏ உடைய எக்ஸ் உடைய டோட்டல் டிமாண்ட் எவ்வளோ? மேக்ஸிமம் டிமாண்ட். சேல்ஸ் எவ்வளோ பண்ணலாம்? 12,000. கரெக்டா? அப்போ ஏ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு டிபார்ட்மெண்ட் ஏ தேவைப்படுது? ஏப்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களாப்பா? Yes, sir. இருக்கீங்களாப்பா? இருக்கீங்களா இல்லையாப்பா? Welcome, sir. ஏப்பா புரியுதா புரியலையாப்பா? புரியுது சார். Yes, sir. எக்ஸ் உடைய டோட்டல் டிமாண்ட் எவ்வளோ? 12,000 இன்டூ டிபார்ட்மெண்ட் ஏ ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் ஆகுது? 6 hours. அப்போ டோட்டல் எவ்வளவு 1000 hours ஆகுது? 72,000 hours ஆச்சு. 2,80,000 hours இருக்கு. 72,000 hours யாருக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க? எக்ஸுக்கு. இன்னும் எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கு? 2,08,000. நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாரு? ஒய். ஒய் எவ்வளவு யூனிட்ஸ் மேக்ஸிமம் டிமாண்ட்? 16,000 யூனிட்ஸ் கொடுத்துருக்கானா? சேல்ஸ் எஸ்டிமேட்டட் எவ்வளவு? 16,000. 16,000. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் ஆகுது? 10 hours. அப்போ டோட்டல் எவ்வளவு ஹவர்ஸ்? 1,60,000. 2,08,000 அவைலபிள் இருக்கும். இப்போ எவ்வளவு போயிடும்? 1,60,000 போயிடும். இன்னும் எவ்வளவு இருக்கும்? 48,000 யூனிட் ஹவர்ஸ் இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ 48,000 ஹவர்ஸ்ல இப்போ தேர்ட் ப்ரையாரிட்டி யாரு? ஜெட்டுக்கு. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் தேவை? 5 hours. அப்போ 48,000 ஹவர்ஸை வச்சு எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம்? 9,600 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். புரியுதா? அப்போ ப்ராடக்ட் மிக்ஸ் எவ்வளோ? 12,000 16,000 9,600. இந்த மிக்ஸ்ல நீ ப்ரொடியூஸ் பண்றப்ப உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும்? உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் 28,48,000 இருக்கும். இதுதான் அவன் கேட்டிருக்கான். புரியுதா? இன்னொன்னு சொல்றேன், இந்த கான்ட்ரிபியூஷன் தான் ஆப்டிமம் கான்ட்ரிபியூஷன். இந்த கிரைட்டீரியா இருந்துச்சுன்னா இதை தாண்டில அதிகமான கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதா என்னன்றது? திஸ் இஸ் யுவர் ஒரிஜினல் கீ ஃபேக்டர் டிசிஷன். ஓகேவா? இந்த சம் நல்ல சம்ம. இது கிட்டத்தட்ட 4-5 வாட்டி கேட்டிருக்கிறேன். ஏன் உன் ஸ்டடி மெட்டீரியல் விட்டான்னு தெரியல. விட்டுருக்குறான் அப்படின்னா கண்டிப்பா கேட்பான்னு அர்த்தம். இந்த மாதிரி சம் எல்லாம் வந்துச்சுன்னா விட்டுட்டு வந்துடாது எக்ஸாம்ல. சரியா?
ஏன்பா அந்த பிடிஎஃப் அனுப்பலையாப்பா? டன். போலாமாப்பா அடுத்ததுக்கு? ஏன்பா இது புரிஞ்சுதாப்பா? கீ ஃபேக்டர் டிசிஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். Yes, sir. எஸ் சார். ஏன்பா அந்த கொஸ்டின் 10 பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இங்க வச்சுக்கோப்பா. இதுல வேற என்ன பாருங்க. ஏன்பா இல்லஸ்ட்ரேஷன் 13 நீயே சால்வ் பண்ணப்பா, அது ஈஸியா தான் இருக்கு. இல்லஸ்ட்ரேஷன் 13 நீ சால்வ் பண்ணிக்க, அதுல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்துட்டு சொல்லாது, நீங்களே பார்த்தீங்கன்னாவே புரியும்பா. இந்த ரெண்டு மேக் ஆர் பை டிசிஷன், அக்செப்டன்ஸ் ஆஃப் நியூ ஆஃபர், ஓகேவா? அது எடுத்து அந்த அந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து போடுறேன், வித் சொல்யூஷனோட போடுறேன். அதை நீங்க ஒரு வாட்டி நீங்களே பாருங்க, புரியும். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான், இந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது. இல்லை எடுக்கணும்னா எடுப்பேன் நாளைக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தட்ஸ் ஆல் பா. ஐ எம் டன். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். ஒன்னே ஒன்று தான் எடுக்கணும் நான். என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் காஸ்ட் ஷீட், ஓகேவா? அது இன்னைக்கு முடியாது, நாளைக்கு எடுக்கிறேன் நான். இன்னும் ஒன்னே ஒன்று என்னன்னா நியூ ஆஃப் மேக் ஆர் பை டிசிஷன் மட்டும் எடுக்கிறேன், ஓகேவா? மேக் ஆர் பை டிசிஷன் இல்லை நியூ ஆஃபர் அக்செப்டன்ஸ். ஓகே, மேக் ஆர் பை டிசிஷன் ரீட் பண்றது தான், 10 நிமிஷம் கேள்வி தான் அது. அந்த இதை மட்டும் பிடிஎஃப் மட்டும் எடுத்து போட்டு நீங்க இப்போ 10 இல்லஸ்ட்ரேஷன் 10 எடுத்தல, அந்த பிடிஎஃப் மட்டும் குரூப்ல போட்டு. செப்டம்பர் 10 யார்கிட்டயாச்சும் இருக்கா புக்கு? அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். செப்டம்பர் 2021 எடிஷன்ல சூப்பர் சம்ஸ் கொடுத்துருந்தான், அதை ரிமூவ் பண்ணிட்டான். அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா 2018ல வர்றப்ப, அந்த எடிஷன் கொடுத்துருக்கிறான் உனக்கு அப்டேட் பண்ணி. 2021ல சூப்பர் சம்ஸ் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த கொஸ்டின்ஸ் உனக்கு என்ன பண்ணுவாங்க எக்ஸாம்ல கேட்பாங்க. எதுல இருக்கு? ஆமா ஆமாப்பா, அதுக்கு முன்னாடி இருக்கிற எடிஷன்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற எடிஷன் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓல்ட் ஸ்கீம்ல என்கிட்ட இல்ல, நீங்க டவுன்லோட் பண்ணி அனுப்புங்கிறேன். அனுப்பி விடு. அனுப்பிட்டியா? பாடுறா தம்பி, மேக் ஆர் பை டிசிஷன் பாடுறேன், அப்படியே முடிச்சுட்டு போலாம். பாடுறேன். ஏன்பா ஸ்கிரீன் தெரியுதாப்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. எஸ் சார். பார்ப்பா. NN Limited manufactures, NN Limited manufactures accessories and parts. The following are the total cost of processing 2 lakh units. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? ஆயிட்டு இருக்குல்ல? ஓகே. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோப்பா? 375 per unit. டைரக்ட் லேபர் காஸ்ட் எவ்வளோ? 80 per unit. வேரியபிள் ஓவர் ஹெட் எவ்வளோ? 16 per unit. ஓகேவா? ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ ஆகுது? 500 lakhs. அப்போ ஏன்பா எனக்கு கரெக்டா பதில் சொல்லு. 2 lakh யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு யூனிட் உண்டான டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளவு ஆகுது? 375 plus 80 plus 16. $471. ஞாபகத்துக்கு வச்சுக்கோ, ஓகேவா? The purchase price of the component is எவ்வளோ?
485 அப்படியே இரு. The fixed overheads would continue to incur even when the component is bought from outside. இந்த 500 lakhs நீ இங்க ப்ரொடியூஸ் பண்ணாலும் வெளியே வாங்கிட்டு வந்தாலும் என்ன நடக்குங்கிறான். ஓகேவா? அப்போ டிசிஷன் மேக்கிங் காஸ்ட் யாரா இருப்பாங்க? வேரியபிள் காஸ்ட். யார் வேரியபிள் காஸ்ட்? 471 485. நீயா ப்ரொடியூஸ் பண்ணானா எவ்வளவு செலவாகுது? 471. நீ வெளியே வாங்கினா 485. எவ்வளவு சேவிங்ஸ் ஆகுது உனக்கு? 14 rupees. ஒரு யூனிட் மேல 14. 2 lakh யூனிட்ஸ் மேல எவ்வளவு? 28 lakhs உனக்கு சேவ் ஆகுது. நீ என்ன பண்ணுவ? ப்ரொடியூஸ் பண்ணுவியா இல்ல அப்படின்னா வெளியே வாங்குவியா? ப்ரொடியூஸ் பண்ணுவேன். தட் இஸ் மேக். யூ வாண்ட் பை. ஓகேவா? இதே ஸ்பெசிபிக் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் 10 lakhs இன்கர் ஆகும்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணுவேன்? மேக் பண்றதுக்கு 10 lakhs ஆகும்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? அப்பவும் மேக் பண்ணுவேன். எப்படி பை பண்ணுவ நீ? 28 லட்சம் ரூபாயில 10 லட்சம் ரூபாய் மைனஸ் பண்ணது போக இன்னும் எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு? 18 lakhs. 18 lakhs. சரி, போலாமா அடுத்ததுக்கு? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டன். செகண்ட் கொஸ்டின், இன் கேஸ் the released capacity can be rented. எப்பப்ப ரிலீஸ் பண்ணுவ கெப்பாசிட்டியை? நீ ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி என்ன ஆயிடும்? ரிலீஸ் ஆயிடும். அது ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன பண்ணலாம்? ரெண்ட் பண்ணலாம். ரெண்ட் பண்றப்போ உனக்கு ரெண்டல்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கிறான்? 32 lakhs. நீ ரெண்டல் கொடுக்க போனா நீ என்ன பண்ண முடியாது? ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆப்வியஸா நீ என்ன பண்ணணும்? வெளியே வாங்கிதான் ஆகணும். வெளியே வாங்குறதா இருந்தா உனக்கு அடிஷனல் காஸ்ட் எவ்வளோ? 28 lakhs. உள்ளார ப்ரொடியூஸ் பண்ணனா உனக்கு சேவிங்ஸ் எவ்வளோ? 28. விட்டானா நீ எவ்வளோக்கு வெளியே வாங்கணும்? இன்னொரு 28 lakhs அதிகமாக கொடுத்து வாங்கணும். 28 lakhs கொடுத்து அதிகமாக வாங்கிக்கோ. 32 lakhsக்கு ரெண்டல் கொடு. நெட் பெனிஃபிட் எவ்வளோ உனக்கு? 4 lakhs. அப்போ செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தானா நீ என்ன பண்ணுவ? ரெண்டல் கொடுப்பியா இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன் போவி? ரெண்டல் கொடுப்பேன் நான். ரெண்டல் கொடுத்து 32 லட்சம் ரூபாய் வாங்கிக்கோ. எக்ஸ்ட்ரா 28 lakhsக்கு நீ வந்து கொடுத்துட்டு ரா மெட்டீரியல் வாங்கிக்கோ. எவ்வளோ இருக்கும்? 4 lakhs கையில இருக்கும். ப்ரொவைடட் ரா மெட்டீரியல் என்ன ஆகக்கூடாது? குவாலிட்டியில காம்ப்ரமைஸ். எப்ப புரிஞ்சுதா? இதை வந்து ஒரு வாட்டி 7 marks கேட்டிருக்கிறோம். 7 marks. புரியுதா? ஓகே. கொஸ்டின் 14 ஈஸி பா. இந்த கொஸ்டின் 14 உனக்கு கொஸ்டின் நம்பர் 12 பா. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 12. 10 சாரி. இல்லஸ்ட்ரேஷன் 12 சால்வ் பண்ணிட்டோம். உனக்கு இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10 ஒரு வாட்டி சால்வ் பண்ணிக்கோ. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இங்க போட்டு இருக்கிறது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேவாப்பா? மேக் ஆர் பை முடிஞ்சதுப்பா. நெக்ஸ்ட் என்னப்பா? அக்செப்டன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஆர்டர். ஓகேவாப்பா? இதான்ப்பா லாஸ்ட் கொஸ்டின். அவ்வளோதான் முடிய போகுது. இதுல வேற ஒன்றும் இல்லை. நீ நாளைக்கு வரைக்கும் என்னப்பா பண்ணிட்டு இருக்கு? 5 நிமிஷம் தான் இது எல்லாமே. ஓகே பாருப்பா. ஏன்பா இந்த கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் போட்டிருக்கிறேன், அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே, வேற எதுவும் இல்லை. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் டெலீட் பண்ணிருப்பான். PQR Limited manufactures medals for winners of athletic events and other contents. அது அவனே வச்சுக்க சொல்லு. The manufacturing capacity plant has the capacity to produce how many medals? 10,000 medals. Question readingலயே பாதி சொல்யூஷன் முடிஞ்சிடும். எவ்வளவு மெடல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க? 10,000. ஏப்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா புரியலையாப்பா? இவனுங்க என்ன அடிக்கடி ஆஃப் ஆயிடுறானுங்க. Yes, sir. 10,000 யூனிட்ஸ் மெடல்ஸ். 10,000 மெடல்ஸ் என்ன பண்றாங்க? கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ எவ்வளவு பண்றாங்க? இப்ப கரண்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்கு? 7,500. எவ்வளவு ஐடியல் கெப்பாசிட்டி இருக்கு? 2,500. கரெக்டா? ஓகே. The current domestic price of the medal is எவ்வளோ? 150 selling price. 150. The cost data for the month of August is as under. ஓகேவா? எது கொடுத்திருக்காங்க? இது ஆகஸ்ட் 2021 உடைய காஸ்ட் டேட்டா கொடுத்திருக்காங்க. எத்தனை யூனிட்ஸ்க்கு உண்டான காஸ்ட் டேட்டா? ஏன் 7,500 எடுத்த சார்? கரண்ட் ப்ரொடக்ஷன் இப்போ அவ்வளவுதானே சார் இருக்கு. நான் கூமுட்டை இல்லை சார். கரெக்டா? பாரு. அப்போ வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருக்கு? 2,62,500. டைரக்ட் லேபர் காஸ்ட் எவ்வளவு இருக்கு? 3 lakh. பெர் யூனிட் கால்குலேட் பண்ணு. ஓவர் ஹெட் எவ்வளவு இருக்கு? 75,000. எவ்வளவு வருது வேரியபிள் காஸ்ட்? ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோ. 262 divided by 7,500
3 lakh divided by 7,500, 75,000 divided by 7,500. எவ்வளோப்பா? 85 வருதாப்பா? வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ வருது? ஏன்பா இவரு யாரு? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சார் என்னடா? ஏன்டா ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா ஆகலையாடா? ஆகுது சார். தெரியுது இல்ல? அப்ப என்ன பதில் சொல்லாம ஊமை கூட்டம்னாட்ட உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏண்டா தம்பி, புரியுதா புரியலையா? புரியுது சார். சொல்லு, எவ்வளவு வருது வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்? 85 rupees. டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ? எவ்வளோ? 35. லேபர் எவ்வளோ? 40. ஓவர் எவ்வளோ? 7.5. 10 எவ்வளோ? 10. 82 85 வருதா டோட்டலா? சரி. ஃபிக்ஸ்டு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ? 2,75,000. ஃபிக்ஸ்டு மார்க்கெட்டிங் காஸ்ட் எவ்வளோ? 1,75,000. அப் டு 100% ஆஃப் கெப்பாசிட்டி ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. அப்போ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன ஆகும்? சேமா இருக்கும். சரி பார்க்கலாம். PQR Limited has received a special one-time order only for 2,500 medals at 120 per medal. கரெக்டா? அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சுட்டு வருவோம். கரெக்டா? சரி, இப்போ கரெக்டா பார்த்துட்டு சொல்லு. கம்பெனி ப்ராஃபிட்ல இருக்கா லாஸ்ல இருக்கா? 7,500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றப்ப எவ்வளவு சேல்ஸ் வருது? 7,500 into 150 எவ்வளோ? 11,25,000. டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஆகுது இந்த ப்ரொடக்ஷன்ல? 10,87,500. ப்ராஃபிட் எவ்வளவு வருது? 37,500. ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆல்ரெடி 7,500 அப்சர்வ் பண்ணுச்சா பண்ணலையா? பண்ணிடுச்சு. கரெக்டா? சேல் பிரைஸ் எவ்வளவு கோட் பண்றான்? வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 85. எவ்வளவு உனக்கு கான்ட்ரிபியூஷன் நிக்குது? 35. எவ்வளவு யூனிட்ஸ் அதிகமா சேல் பண்ற? அப்ப அடிஷனல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 87,500. இந்த 87,500க்கு ஏதாச்சும் அடிஷனல் கான்ட்ரிபியூஷன் இன்க்ளூட் பண்றியா? பண்றது இல்ல. இந்த அமௌண்ட் அப்படியே கொண்டு போய் எங்க போய் சேர்ந்துக்கும்? ப்ராஃபிட்ல. அப்போ ப்ராஃபிட் என்னவாகும் உனக்கு? 1,25,000 ஆகும். 37,500 பிளஸ் இன்க்ரீஸ் இன் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 87,500. டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு ஆகும்? 1,25,000. அக்செப்ட் பண்ணுவியா அக்செப்ட் பண்ண மாட்டியா? அக்செப்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் லாஸ்ட்ல போறப்ப முடிச்சுட்டு போறேன். புரியுதா? இப்போதான் அப்ளிகேஷன் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் இப்படிதான் அப்ளை பண்ணுவாங்க. புரியுதா என்ன சொல்றது? இப்ப எவ்ரிபடி காட் இட்? எஸ் சார். Yes, sir. எஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பா. சப்போஸ் the plant capacity was 9,000 medals. என்ன? 9,000 medals. 10,000 மெடல்ஸ்க்கு பதிலா இப்ப என்ன பண்ணிட்டாங்க? 9,000. நீ எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற? ஐடியல் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கு? 1,500. இப்போ பாரு கூத்தப்பர். The special order must be taken either in full or rejected totally. Partly order என்ன பண்றது இல்ல. இப்போ எனக்கு பதில் சொல்லு. இப்போ என்ன ஆகும்? எடுக்க கூடாது நீ ஏன் சொல்ற? என்ன ஆகும்னு சொல்லு முதல்ல. என்ன ஆகும்? 7,500 மெடல்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா மாசம் வந்துட்டு இருக்கும். அதுல என்ன ஆகுற மாதிரி இருக்கும்? காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரி இருக்கும். எவ்வளவு காம்ப்ரமைஸ் ஆகணும்? 1,000. கரெக்டா? சரி. இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? காம்ப்ரமைஸ் ஆனானா ஒன்ஸ் வெளியே போச்சுன்னா திரும்பி வருமானது டவுட். ஓகேவா? உன் இன்ஸ்டியூட் என்ன பண்ணிருக்கான்? ஒரு எக்ஸலன்ட் பதில், சூப்பரான பதில். ஆக்சுவலா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கொடுத்துருக்கான். ஓகே, அவன் நம்ம கிட்டே ரீடைன் பண்றான்னு வச்சுக்கோயேன். இந்த ஒரு வாட்டி வந்து கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டு என்ன பண்றாங்க? இன்னொருத்தன் கிட்ட கொடுத்துட்டு, சார் நீங்க போய்க்கு இந்த வாட்டி மட்டும் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் வந்திருக்குதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கோன்னு வச்சுக்கோ. இப்போ என்ன ஆகுதுன்னு பாரு.
ஃபர்ஸ்ட் 6500 யூனிட்ஸ் செல்லிங் பிரைஸ் என்ன உனக்கு 150. நெக்ஸ்ட் 2500 யூனிட்ஸ்க்கு என்ன செல்லிங் பிரைஸ் 120. டோட்டல் கெபாசிட்டி எவ்வளோ 9000. ஓகேவா 12,75,000 உனக்கு டோட்டல் சேல்ஸ் ஆயிடும். வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ 85 இன்டூ 9000. கரெக்டா? அப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ 765. டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வரும் 5,10,000. கரெக்டா? இது ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளோ 4,50,000 போக ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு 60,000. இந்த யூனிட்ஸ் இல்லாம நீ எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருந்த 37,500. கரெக்டா? இப்போ ஆர்டர் எடுக்கிறதுனால எவ்வளோ ஏர்ன் பண்ற 60,000. அப்போ அந்த 10,000 யூனிட்ஸ் போனாலும் பரவாயில்ல எடுத்து பண்ணுன்னு சொல்லுது யாரும் இன்ஸ்டியூட். நான் என்ன சொல்றேன்னா அந்த 10,000 யூனிட்ஸ்க்கு இந்த மாசம் மட்டும்தான் போயிட்டு அடுத்த மாசம் நம்ம கிட்டயே வந்துடணும். provided other qualitative data are to be kept constant. உன்னோட பாரு by accepting the special order of 120 per unit, the total profit of the company is increased by 22,500. That is from 37,500 to 60,000. Hence, that order may be accepted. However, other qualitative factors may also be taken care of. Customer நம்ம கிட்ட விட்டுட்டு போயிட்டானா அப்படியே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. என்ன ஆனாலும் இந்த வாட்டி மட்டும் போயிட்டு அடுத்த வாட்டி கஸ்டமர் வந்துடுவான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன பண்ணிக்கோங்க இந்த ஆர்டர் எடுத்துக்கோங்க. இல்ல சார் ஒன்ஸ் கஸ்டமர் வெளியே போயிட்டேன்னா வரவே மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது. அதுதான் இந்த லைனுக்கு அர்த்தம். புரியுது என்ன சொல்றேன்றது? காட் இட்? எஸ். ஏன்பா எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா நானு. ஓகேவா? என்னென்னலாம் முடிச்சிருக்கிறேன்? ஒன்னு அப்ளிகேஷன்ல என்ன சிவிபி அனாலிசிஸ் ஃபுல்லா பார்த்தோம். ரெண்டாவது அப்ளிகேஷன்ஸ்க்கு மல்டிபிள் பிரேக் ஈவன். ரெண்டாவது ஷட் டவுன் பாயிண்ட். மூணாவது இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். நாலாவது கீ ஃபேக்டர் ஆர் லிமிட்டிங் ஃபேக்டர். அஞ்சாவது பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி. ஆறாவது பிரைசிங் டிசிஷன் செல்லிங் பிரைசிங் ஃபிக்சேஷன் ஆஃப் செல்லிங் பிரைஸ். ஏழாவது என்ன பார்த்தோம்? மேக் ஆர் பை டிசிஷன். எட்டாவது ஸ்பெஷல் ஆர்டர் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஆர்டர். ஓகேவா? ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிருக்கிறேன். இதுல காமிச்சிடுறேன் பாரு. ஸ்பெஷல் ஆர்டர் பார்த்துட்டோமா? ஓகே. டிட்டர்மினேஷன் ஆஃப் பிரைஸ் பார்த்துட்டோமா? லோக்கல் வர்சஸ் எக்ஸ்போர்ட் சேல். இதுக்கு வந்து கொஸ்டின் இல்ல. லோக்கல் வர்சஸ் எக்ஸ்போர்ட் சேல் உள்ளூர்ல வித்தா பெருசா எக்ஸ்போர்ட் பண்ணனா பெருசா? கான்ட்ரிபியூஷன் எதுல அதிகமா வருதோ அதுல எடுத்துட்டு போய்க்கோங்க. மினிமம் பிரைஸ் ஆஃப் பிரைஸ் கொட்டேஷன். மினிமம் பிரைஸ் ஆஃப் பிரைஸ் கொட்டேஷன். ஓகேவா? பிரைசிங் டிசிஷன் தான் அதுவும். ஓகே. ஷட் டவுன் பாயிண்ட் பார்த்துட்டோமா? மேக் ஆர் பை பார்த்துட்டோமா? ப்ராடக்ட் மிக்ஸ் லாஸ்ட் கொஸ்டின் அதான் பார்த்தோம். கரெக்டா? லிமிட்டிங் ஃபேக்டர். சேல்ஸ் மிக்ஸ் டிசிஷன் இட் இஸ் அகைன் நத்திங் பட் ப்ராடக்ட் மிக்ஸ் டிசிஷன். சேல் ஆர் ஃபர்தர் ப்ராசஸிங் இது உங்களுக்கு கொடுக்கல. ஆனா ஒரு அட்டெம்ப்ட்ல ஒரு வாட்டி கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின் ஒரு வாட்டி பாருங்க. ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்ல வரும். இப்போவே சேல் பண்ணலாமா இல்லைனா ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணி நான் சேல் பண்ணாமா? ஃபர்தர் ப்ராசஸ் பண்றப்ப உனக்கு வேல்யூ அடிஷன் கூடும். ப்ராஃபிட் உனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீ பண்ணு. இல்ல சார் ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போவே சேல் பண்ணு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே. காமன் சென்ஸ் கொஸ்டின் தான். ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். இது ஒன்ன இதுவும் இல்லை. ஓகேவா? இது கேட்டது இல்லை. இது ஒரே ஒரு வாட்டி கேட்டிருக்கிறேன். உன்னோட பாஸ்ட் அட்டம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் ஒரு வாட்டி பார்த்து. ஓகே. மற்றது எல்லா டிசிஷன்ஸும் எடுத்துட்டேன். ஒவ்வொரு கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. டன். இப்போ ஒண்ணு மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. என்ன? மார்ஜினல் காஸ்டிங் காஸ்ட் ஷீட். அது நாளைக்கு எடுத்துட்டானா வேலை முடிஞ்சு. ஓகே. கிளம்பிக்கோ, பார்த்துக்கலாம்.